உங்களுக்கு ஒருவேளை இயேசுவை பிடிக்காம இருக்கலாம், ஆனா இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. என் பேரே கிறிஸ்தவர் பேர் இல்லையே, என்ன எப்படி அவருக்கு பிடிக்கும்னு கேட்கலாம். உங்க பேரும் இயேசுக்கு தெரியும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும். இயேசு எல்லாம் வேண்டாம் பாட்டி, எங்களுக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்குன்னு சொல்றீங்களா? குலத்துக்குன்னு ஒரு தெய்வம், கோத்தரத்துக்குன்னு ஒரு தெய்வம் இல்லைங்க. மனு குலத்துக்கே இயேசுதாங்க தெய்வம். உங்க வாழ்க்கையிலயும் வருத்தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். அந்த நேரத்துல ஏசப்பாட்ட வாங்க, உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வாங்க. எனக்கு அற்புதம் செய்வாங்களா பாட்டி அப்படின்னு கேட்காதீங்க, நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. போன வாரம் பாட்டி ஒரு காட்சியை பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டு மடியில பால் குடிச்சதுங்க. பசியோட இருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு பசு பாசமா பால் கொடுத்ததுங்க. ஏய், என்கிட்ட ஏன் பால் குடிக்கிற, உங்க அம்மாட்ட போய் குடி அப்படின்னு எட்டி உரைக்கலங்க. அந்த குட்டி பசி அமர்ந்த வரைக்கும் அந்த பசு பால் கொடுத்ததுங்க. ஏங்க, அந்த சாதாரண பசுவுக்கு இந்த ஆட்டுக்குட்டி மேல அன்பு இருக்கும் போது மனு குலத்துக்காக உயிரவே கொடுத்த ஏசப்பாவுக்கு உங்க மேல அன்பு இருக்காதா? நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, ஏசப்பா உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஏசப்பா இவங்க கிறிஸ்தவங்களா மத்தவங்களா அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட ஓடிவாங்கன்னு ஏசப்பா கூப்பிட்டாங்க. அவர்கிட்ட ஓடி வர எல்லாத்துக்குமே சமாதானம் தருவாருங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களுக்கு நிச்சயமா சமாதானம் தருவாருங்க. உங்க வியாதியை ஏசப்பா போக்குவாருங்க. நீங்க கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிகாட்டுவாரு.